நேற்று நான் அண்ணா அறிவாலயத்துக்கிட்ட அந்த யூ டர்ன் எடுக்கும்போது ஒரு கார் என்ன உரசிட்டாங்க. நான் அதனால் அவங்க பேசுகிறதுக்காக ஓரங்கட்ட சொன்னாங்க. நான் ஓரங்கட்டி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது 3 ஜென்ஸ் அந்த காரில் இருந்தாங்க. என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, நான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அவங்க கார் கீயை டக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப அரகண்டாக பேசிவிட்டு என் கார் கீயை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னால் உடனே ஹாஸ்பிட்டல் கூட போக முடியலை. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டக்காக என்ன பண்ணேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது எப்படி தெரில. எனக்கு அதுக்கு மேலே அது ஒரு அப்படி அப்புறம் டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்க தான் எல்லாம் பண்ணேன். அது ரோட்டில் ஒரு நடு ரோடு, கிட்டத்தட்ட நடு ரோட்டை ரொம்ப ஃபுல்லாக லெஃப்ட்டும் ஏற முடியலை. என்னால் காரை ஓரங்கட்ட முடியலை. காரை எடுத்ததுனால என்னால் காரை மூவ் பண்ண முடியலை. லாக் ஆகிடுச்சு. ஸ்டியரிங் லாக் எல்லாம் லாக்கு டோ பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அவனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு திரும்ப ஹாஸ்பிட்டலேருந்து ஒருத்தர் வர சொல்லி அதுக்கப்புறம் அனுப்பி விட்டேன். இப்படிலாம் இருந்தேன்னா ஒரு வெயில் மதிய நேரம் இருக்குமா? அது காலையில் 11 மணி பரபரப்பாக இருக்கக்கூடிய ரோடு அது. ஆமாம், கண்டிப்பாக. கால் சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு 3 ஜென்ஸ் வந்து உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு லேடிஸும் கூட அவங்க பார்க்கல அப்படிங்கிறது வேறு. பட் பேசுகிறது கரெக்டாக தான் பேசுகிறாங்க. ஓகே, எல்லார் மேலேயும் தப்பு இருக்கும் ஒரு இதில் அப்படிங்கிற அவங்களோட சிச்சுவேஷன் என்னெல்லாம் தெரியலை அப்படின்னா கார்க்கு எடுக்காமல் இருந்திருக்கணும் அவங்க. அவ்வளோதான். எனக்கு அதுதான் மெயினாக தோணுனது. இதே இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசித்தேன் நான். ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே அங்கேருந்து என்னால் மூவ் பண்ணவே முடியல. அவன் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணால் என் கார் கீ இருந்தால் நான் பின்னாலே போயிருக்க போகிறேன். ஒன்றும் செய்ய போகிறதுலாம் இல்லை. ஆனால் கார் கீ எடுத்துகிட்டு போனதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப நேரம் அங்கே வெயிலுன்னு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டிலேருந்து திரும்ப வந்தப்புறம் தான் என்னால் கிளம்புறதுக்கே முடிஞ்சுது. டிராஃபிக் போலீஸ் அங்கே இருந்தவங்க வந்து பேசினாங்க. பட் ஏன்னா நான் நம்பர் நோட் பண்ணல, அந்த காரோட நம்பரை. அதுதான் அதில் இதாகிடுச்சு. அதெல்லாம் அவங்க எதாவது பண்ணியிருக்கலான்னாங்க. இருக்கு. நான் இன்னைக்கு பார்த்தப்ப நான் திரும்பி அந்த ரோட்டில் இன்றைக்கும் போனதுனால பார்த்தப்ப இருந்துச்சு. ஆனால் எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிலாம் எனக்கு தெரில. அந்த சிக்னல்லே இருக்கு. ஆனால் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். சொல்லவே தெரில எனக்கு. ஒரு பையன் உடம்பு சொல்லாமல் இருக்கான், ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணா அந்த டைமில் எப்படி இருந்தீங்க நீங்கள்? இதெல்லாம் நடந்துப்பாங்களா அப்படின்னு தோணுச்சு? கண்டிப்பாக. ஒரு ஜென்ஸ் 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ஒரு கீ எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கலாம் யோசிக்காமல் பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. ஏன் இப்படி ஒரு கார் இடித்தது உட்காந்து பேசணும் இல்லையா? விட்டுட்டு போய்கிட்டே இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க கார் கீ எடுத்துகிட்டு போகிறது எந்த இதில் எனக்கு அந்த இடத்துல மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் நான் டாலரேட் பண்ணி தானே ஆகணும் அந்த சிச்சுவேஷனை. அதனால் பேசாமல் நின்னேன். இப்போ பேசும்போது அழுக வருதாங்க. அப்போ அழலை, தைரியமாக நின்று பேசினேன்னு நினைக்கிறேன். அவனை ஒன்றும் பண்ணல. அவன் சும்மா தான் இருக்கணும். இல்லை, அவனால் ஒன்றும் செய்ய முடியலை. எனக்கு அவன் சப்போர்ட்டும் பண்ண முடியலை. அவனை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அவனாலும் சொல்ல முடியலை. அவன் சும்மா உட்காந்துட்டு அவனும் என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு போய் பாரு, யாரையாவது பார்த்து கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறதுக்கு அவனை அனுப்ப முடியாது என்னால். நான் தான் போய் ஆகணுங்க என்னால். பொதுவாக இந்த மாதிரி சமயங்களில் எப்படி நடந்துக்கணும் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ பாதிக்கப்படுறீங்க, உங்கள் பார்வையிலேருந்து என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக அந்த மாதிரி அது என்ன சுச்சுவேஷன், அவங்க யார் எந்த காரில் போனாலும் யார் எந்த சுச்சுவேஷனில் இருப்பாங்கன்னு தெரியாது. பட் காருக்கே ரிமூவ் பண்ண வேண்டாம். என்னன்னு பேச முடியல, அவங்க பேச இல்லைங்க இல்லை அப்படின்னா கேஸை ஃபைல் பண்ணிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்துருக்கணும். அவ்வளோ கோவம் வந்து எல்லாருக்கும் வரும். எனக்கும் கோவம் வரதான் செய்யும். ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ காமிச்சிருக்க வேண்டாம் அவங்க அப்படின்னு தான் தோணுச்சு. புகாரில் இப்படி என்னோட கார் கீயை எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்னால். அதனால் அந்த ரோட்டில் 1 மணி நேரத்துக்கு மேலே நின்று இப்படி ஒன்றும் பண்ண முடியாமல் நின்னோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நீலாம்பிகை.